கொன்றை ஆர்எஸ் வைச்சறிகின்றார். வாழ்க. ராஜாவோட சொன்னேன், ராஜாராம் கோயில் மிக அம்சமாக கைலாயத்தை பார்த்தமா இருக்கியா, இன்னும் நிறைய இந்த கோயிலுக்கு செய்வார்னு சொன்னேன். அந்த வகையிலே இந்த கோயிலுக்கு இந்த 4 பேர்கள் நிறைய இந்த கோயிலுடைய வளர்ச்சிக்கு உதவி இருக்கின்றார்கள், திருப்பணி செய்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு 5ஆம் உலக தமிழ்ச் சங்கத்துடைய நிறுவனர் தலைவர் முறையிலும், கொன்றையாரேஸ்வரர் அறக்கட்டளையுடைய தலைவர் முறையிலும் திருப்பணி செம்மல் என்கின்ற விருதனை உங்களுடைய பலத்த கைத்தட்டலோடு தருவதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். என்னுடைய இனிய வாழ்த்துக்கள். செல்லத்துறை கொன்னக்காட்டுப்படகை ஆர் செல்லத்துறை அவர்களுக்கு திருப்பணி செம்மல் என்கின்ற விருதினை தருவதிலே 5ஆம் உலக தமிழிலே 2வது விருதினை கொன்றை ஆர்எஸ்வரோடு ஆசையுடன் 5ஆம் உலக தமிழ்ச் சங்கத்தின் சார்பாக கொன்றையார் அறக்கட்டளையுடைய தலைவர் முறையிலே ராஜேந்திரன் அவர்களுக்கு இந்த ஊருக்கே இந்த கோயில் வந்து மிக அழகா, மிக அருமை, மிக அருமை. ராஜாராம அந்த ஊருக்கு அனுப்பியிருக்காரு நினைக்கிற இறைவன். ஆனா வந்து சும்மா இல்லை, என்ன திருப்பணி தலைவராகி என்னையும் கிட்டத்தட்ட 1.5 ஆண்டுகள் நாங்கள் பட்ட பாடு இருக்க எவ்வளவு சிரமம் தெரியுமா. ஒவ்வொரு திருப்பி அலைந்து திரிந்து இதற்காக பணங்களும் தேவையான பொருள் அவ்வளவு எங்களை கஷ்டப்படுத்தலாம். ஈஸ்வரன் சும்மா ராஜேந்திரன் அவர்கள் பெறுகின்றார். அவர்களுக்கு இந்த விருதினை வழங்குவதிலேயே மகிழ்ச்சி அடைகின்றேன். அவருக்கு நம்முடைய கொன்றையார் செயலாளர் சுபாஷ் அவர்கள் கொண்டாடி அணித்து வாழ்த்துகின்றார். 5ஆம் உலக தமிழ்ச் சங்கத்துடைய சார்பிலே கொன்றையார் அறக்கட்டளையுடைய தலைவர் முறையிலே இந்த திருப்பணி செம்மல் என்கின்ற விருதினை வழங்குவதிலேயே மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்னும் கொன்றையார் நிறைய பேர் எதிர்பார்க்கிறாங்க, நிறைய செய்யுங்க. அருளாசியோடு 5ஆம் உலக தமிழ்ச் சங்கத்தின் சார்பில் கொன்றையாரசுடைய அறக்கட்டளை தலைவர் முறையிலே வேணு கலியமூர்த்தி அவர்களுக்கு திருப்பணி செம்மல் என்கின்ற விருதினை தருவதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். நீங்க எல்லாம் விருது தரும்போது கை தட்டணும், சும்மா வேடிக்கை பார்க்க கூடாது, கை தட்டணும். கொன்னக்காட்டுப்படகை ரமேஷ் தம்பிகளுடைய இனிய வாழ்த்துக்கள். கொன்றையாரேசுடைய திருவருளோடு அறக்கட்டளை தலைவர் முறையிலே இந்த திருப்பணி செம்மல் விருதினை ரமேஷ் அவர்கள் வழங்குவதிலே நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம்.